வணக்கம் நேயர்களே, குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக கோபாலகிருஷ்ணன். செய்திகளை விரிவாக பார்க்கலாம். முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிலந்தி ஆறு தடுப்பணை கட்டுமான பணிகளை நிறுத்த கேரள அரசிற்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. நாளிதழில் வந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. முல்லை பெரியாறு அணை குறித்து கேரள அரசு முன்மொழிந்துள்ள கருத்துருவினை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது. மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட மத்திய அரசுக்கு கேரள அரசு கடிதம் எழுதியதற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாகவும் குற்றச்சாட்டு. சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்ட மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கக்கூடாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். அழைப்பிதழில் காவி உடையுடன் திருவள்ளுவர் படம் அச்சிடப்பட்ட விவகாரத்தில் ஆளுநருக்கு கடும் கண்டனம். ஒன்று முதல் 12ஆம் வகுப்பு வரை ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். பள்ளிக்கல்வித்துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. தூத்துக்குடி, நாகை உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். நீலகிரி, கோவை உட்பட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து 3 நாட்களுக்கு 1300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. காவலர்கள் இலவச பயண விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக தலையிட வேண்டும். அரசு பேருந்துகளில் காவல்துறையினர் இலவசமாக பயணிப்பதற்கான அரசாணையை வெளியிட வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தல். அரசு பேருந்துகளில் காவலர்கள் எவ்வளவு தூரம் இலவச பயணம் மேற்கொள்ளலாம் என வழிகாட்டுதலை அறிவிக்க வேண்டும். போக்குவரத்து கூடுதல் முதன்மை செயலாளருக்கு அரசு போக்குவரத்து கழக பணியாளர்கள் சம்மேளனம் கடிதம். முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் அதிரடி கைது. வீட்டு காவலாளியை தாக்கியதாக முன்னாள் மனைவி பீலா வெங்கடேஷ் அளித்த புகாரில் போலீசார் நடவடிக்கை. ஆளுநர் மாளிகையின் அழைப்பிதழில் காவி உடையில் திருவள்ளுவரை அச்சிட்ட விவகாரம். தமிழ் அமைப்புகள் கண்டனம் தெரிவித்த நிலையில் கிண்டி ராஜ்பவனிற்கு பாதுகாப்பு. திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிப்பது தமிழ் இனத்தை அவமதிப்பது போல் உள்ளது. ஆளுநர் மாளிகையின் செயலுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம். திமுக அரசு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு குறித்த காலக்கெடுவில் விண்ணப்பிக்காமல் புறக்கணித்து விட்டதாக குற்றச்சாட்டு. சுமார் 900 மருத்துவக் கல்வி இடங்கள் பறிபோயிருப்பதாகவும், நீண்ட உறக்கத்திலிருந்து முதலமைச்சர் எப்போது விடுப்பார் எனவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி.
யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். குண்டாஸை ரத்து செய்யக்கோரி சவுக்கு சங்கரின் தாயார் கமலா தாக்கல் செய்த மனு மீது நீதிபதி உத்தரவு. அதிகாரமிக்க நபர்கள் தன்னிடம் பேசியதாலேயே வழக்கை அவசரமாக இறுதி விசாரணைக்கு எடுத்துக் கொண்டேன். சவுக்கு சங்கர் வழக்கு குறித்து நீதிபதி பாலாஜி மாறுபட்ட கருத்தை தெரிவித்ததால் 3வது நீதிபதியை நியமிக்க தலைமை நீதிபதி முடிவு. யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். கோவை சைபர் கிரைம் காவல்துறையினர் பதிந்த வழக்கில் கோவை நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கில் சூடுபிடிக்கும் சிபிசிஐடி விசாரணை. அவர் இறந்து கிடந்த கரைசுத்துப்புதூர் பகுதியில் சிபிசிஐடி எஸ்பி முத்தரசு நேரில் ஆய்வு. ஜெயராஜ் பென்னிக்ஸ் மரண வழக்கை 3 மாதத்தில் விசாரணை செய்து முடிக்க வேண்டும். ஜெயராஜின் மனைவி செல்வராணி தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஸ்ரீமதி உத்தரவு. நாம் தமிழர் கட்சியை விட பாஜக அதிக வாக்குகள் பெற்றால் கட்சியை கலைத்து விடுகிறேன். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் கடாலடி. பிரதமர் நரேந்திர மோடியின் தேர்தல் பரப்புரைக்கு தடை விதிக்க கோரி தலைமை தேர்தல் அதிகாரியிடம் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் மனு. 2 மாநிலங்களுக்கு இடையே வன்முறையை தூண்டும் வகையில் பிரதமர் மோடியின் பரப்புரை உள்ளதாக புகார். கோவை சரவணம்பட்டியில் மின்சாரம் தாக்கி 2 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம். குடியிருப்போர் நலச்சங்கத்தினரின் அஜாக்கிரதை காரணமாகவே விபத்து ஏற்பட்டுள்ளதாக மின்வாரியம் விளக்கம். பாஜக அமைப்புச் செயலாளர் கேசவ விநாயகம் தொடர்ந்த வழக்கில் இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. வழக்கே பதியாத நிலையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சிபிசிஐடி தரப்பு வாதம். வழக்கு ஒத்திவைப்பு. தமிழ்நாட்டில் இருந்த தொழில்களும் முதலீடுகளும் கொள்ளையடிக்கப்பட்டு குஜராத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஒடிசா ஜெகநாதர் கோயில் கருவூல சாவி குறித்து பிரதமர் பேசியதற்கு சபாநாயகர் அப்பாவு பதிலடி. வாதத்திற்கு மருந்துண்டு, ஆளுநரின் பிடிவாதத்திற்கு மருந்தில்லை. காவி உடையுடன் திருவள்ளுவர் படத்தை ஆளுநர் மாளிகை வெளியிட்டதற்கு அமைச்சர் ரகுபதி விமர்சனம். இது ஆளுநர் நமக்கு வச்சிருக்காரு. ஏற்கனவே காவி உடையை அடிச்சு சர்ச்சைகள் கிளம்பிச்சு. திருப்பி நீங்க காவி உடைன்னு சொன்னா என்னதான் பண்ண முடியும்? அவரை வாதத்துக்கு மறுந்துட்டு பிடிவாதத்துக்கு மருந்து. நடிகர் கார்த்திக் குமார் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க பாடகி சுசித்ராவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. பாடகி சுசித்ரா 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு வழங்கக் கோரி நடிகர் கார்த்திக் குமார் தொடர்ந்த வழக்கில் அதிரடி. மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு ஜூன் இறுதியில் தொடங்கும். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் மாணவர் சேர்க்கை செயலாளர் அருணா பேட்டி. பள்ளி மாணவர்களின் பெற்றோரை வாட்ஸ்அப் குழுவில் இணைக்க பள்ளிக்கல்வித்துறை திட்டம். மாணவர்களிடையே போதைப்பொருள் பழக்கத்தை தடுக்கும் வகையில் நடவடிக்கை.
சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள கேடன்ஸ் மருத்துவமனைக்கு சீல் வைத்த சுகாதாரத்துறை அதிகாரிகள். கருவின் பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பு செய்வதாக வந்த புகாரின் பேரில் நடவடிக்கை. நெல்லை ரவுடி தீபக் ராஜா கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி அறிக்கை வெளியிட்ட விவகாரம். சாதிய மோதலை தூண்டும் விதமாக தவறான கருத்தை பதிவிட்டதாக இயக்குனர் ப. ரஞ்சித் மீது பரமக்குடி டிஎஸ்பியிடம் புகார். கன்னியாகுமரி மாத்தூர் முதலார் பாலத்திற்காக 5.5 கோடி செலவில் போடப்பட்ட இணைப்பு பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் மக்கள் அவதி. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. திருப்பரப்பு அருவியில் குளிக்க 6வது நாளாக தடை விதிப்பு. அருவிக்கு அருகே சுற்றுலா பயணிகள் செல்லாத வகையில் வேலி அமைப்பு. கோவை ஆழியார் கவி அருவியில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. வாக்குச்சாவடி வாரியான வாக்குகளின் தகவல்களை வெளியிட உத்தரவிடக் கோரிய மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. மக்களவைத் தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் தலையிட விரும்பவில்லை என கூறி வழக்கு ஒத்திவைப்பு. உத்தராகண்ட் மாநிலம் கேதார்நாத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசர தரையிறக்கம் செய்யப்பட்ட ஹெலிகாப்டர் தரையிறங்குவதற்கு முன் அந்தரத்தில் ஆபத்தான நிலையில் பறந்த காட்சிகள் இணையத்தில் வைரல். பப்புவா நியூகினியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் குழந்தைகள் உள்ளிட்ட 100 பேர் சிக்கி பலி. 2 மாகாணங்களில் உள்ள 6 கிராமங்களில் ஒரே நேரத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் கொத்து கொத்தாக உயிரிழந்த மக்கள். விறுவிறுப்பாக நடைபெற்ற மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடர். சீனா வீராங்கனை ஹான் யூவை வீழ்த்தி PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேற்றம். தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் படத்தின் அடுத்த அப்டேட். AR ரஹ்மான் இசையில் 2வது பாடல் இன்று வெளியாகிறது. ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBSE செஞ்சி.